வணக்கம். என்னுடைய பெயர் சீதாராமன். நான் காவல்துறையில பணியாற்றி ஓய்வு பெற்று விட்டேன். என்னுடைய சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் காவல்துறையில பணிபுரிஞ்சேன். சமீப காலமா நான் நிறைய பொது காரியங்கள், அதாவது சமூக ஆர்வலர் சபரி கிரீன் பவுண்டேஷன் எக்ஸ்னோர் அமைப்புல நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பிஜேபியில சேர்ந்து அவங்கள இந்த மோடி கிச்சன்ல இருந்து நிறைய அந்த கோவிட் சமயத்துல மளிகை ஜமாய் கொடுத்தது போன்ற பல நல்ல காரியங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். அதுபோக ராஜகில்பாக்கம் குடியிருப்போர் நலச்சங்க கூட்டமைப்பினுடைய செக்ரட்டரியா இருக்கேன். அதுல ஒரு 32 அசோசியேஷன் இருக்கு. அது குடியிருப்போர் நலச்சங்க கூட்டமைப்பினுடைய செக்ரட்டரியா இருக்கேன். இது மாதிரி பல நல்ல பணி செய்யணும். காவல்துறையில இருந்து 15 வருஷம் ஆச்சு. நான் விருப்ப ஓய்வு கொடுத்தேன். 10 வருஷம் இருக்கும் போதே நான் விருப்ப ஓய்வு கொடுத்துட்டேன். இப்போ சென்னையில நான் குடியிருக்கிறேன். இந்த ஒரு சின்ன கருத்துக்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். இப்ப சமீப காலத்துல பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் புதிய கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்லி எல்லா இடத்துலயும் மீடியா எல்லாம் வந்துட்டு இருக்கு. எனக்கு ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட 93, 94 போய் அவர் வீட்டுல போய் பார்த்திருக்கேன். ஒரு நல்ல மனிதர். நான் என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய அவருடைய எண்ணங்கள் மக்களுக்கு, தமிழக மக்கள்னாலதான் இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கும். சோ தமிழக மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதை நம்ம அனைவரும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல். அதுல ஒரு சிலர் பேர் மாற்று கருத்து இருக்கலாம். அவர் கேலி கிண்டல்லாம் பண்ணலாம். ஆனா ஒரு பொது வாழ்வுக்கு வந்துட்டா கேலி கிண்டல்லாம் சர்வசாதாரணம் அப்படிங்கறத என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு உதாரணமாவே எடுத்துக்கிட்டேன். நிறைய கேலி கிண்டல் எல்லாம் பண்ணாங்க. அவளையும் சமாளிச்சுதான் இன்னைக்கு நம்ம பொது காரியத்துக்கு வந்துட்டோம். இப்ப கட்சி ஆரம்பிக்க போறதை அனௌன்ஸ் பண்ணிருக்கிற அர்ஜுன் மூர்த்தி சார், அவரும் தமிழர் மணியன் 2 பேரும் இப்ப பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல பேட்டியை பார்த்ததுல இருந்து நான் ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த அர்ஜுன் மூர்த்திங்கிறவரு இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவருங்கிறது எனக்கு லேட்டா தான் தெரியும். அவங்களுடைய அம்மா அரசு பள்ளியில ஸ்பெஷல் கிரேட் டீச்சரா இருந்தாங்க. அந்த ஸ்கூல்ல திருக்கோவரணம் ஸ்கூல்ல அரசு பள்ளி தான். அங்கேதான் இவரும் படிச்சாரு. அர்ஜுன் மூர்த்திங்கிறவர் அரசு பள்ளியில சாதாரணமா படிச்சாரு. அவங்க சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ஒரு பெரிய ஃபேமிலி கிடையாது. இன்னைக்கு அவர் இருந்துக்கிறது உழைப்பால் உயர்ந்தார். அதாவது அவருடைய முழு உழைப்பு. அவர் படிச்சு முடிஞ்சவொடனே நேர கோயம்புத்தூர் போறாரு, பிசினஸ் பண்றாரு. அப்படியே தொடர்ந்து பண்ணி இன்னைக்கு ஒரு ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்காரு. இது அவரு வெளியில ஜாஸ்தி எங்கேயும் பேச மாட்டாரு. இப்ப சமீபத்துல பிஜேபியில இருக்கும்போது கூட நான் அவர் மீட் பண்ணதில்ல. ஆனா அவருடைய சர்வீஸ் பூரா எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வரும். இப்ப சமீபத்தில் கூட அவருடைய வெட்டிங் டே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நலத்திட்டங்கள் உதவி செஞ்சிருக்காரு. உதவி செய்யறவங்க இதுல இவங்க மாதிரி இருக்கிறவங்க ஒரு 10% தான், வெளியில யாருக்கும் தெரியாது. ஆனா உதவி நிறைய செய்வாங்க. அதுல அர்ஜுன் மூர்த்தி சார். என் திருக்கோண ஸ்கூல்ல ஒர்க் பண்ணது என் ஒய்ஃப் பிரேமான் பேரு. அவங்களும் ஒய்ஃப் 15 வருஷமா அர்ஜுன் அம்மாவும் என்னுடைய ஒய்ஃபும் ஒன்னா வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என் ஒய்ஃபுக்கு ப்ரமோஷன் கிடைச்சு பள்ளிக்கரணை வந்துட்டோம். ரஜினி எப்படி செலக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுன் மூர்த்தியா இருக்கட்டும், தமிழர் மணியா இருக்கட்டும், எல்லாம் எந்த விமர்சனம் அவர் வேலை தனிப்பட்ட முறையில் வைக்கவே முடியாது. அவருடைய தனிப்பட்ட முறையில யாருமே எதுவும் குற்றம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய செலக்ஷன் அப்படி இருக்கு. அவருடைய மாவட்ட செயலாளர், ரசிகர் மன்றத்தில் சேர்ந்தவங்க எல்லாம் எவ்வளவு கடினமா உழைக்கிறாங்க. ஏன் அவங்கள முன்னிலைப்படுத்தாம இவர் பண்ணிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய கட்சிக்காரங்களை, தன்னுடைய மட்டத்தாக்காரங்களை தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாருங்கிற பேர் அவர் வரக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல செய்யறாரு. அதே மாதிரி அந்த மன்றத்தை சேர்ந்தவங்களும் முன்னுமே பின்ன தெரியாம இவங்க அர்ஜுன் மூர்த்தியா இருக்கட்டும், தமிழ் மணியா இருக்கட்டும், யாருமே நமக்கு தெரியலையே இப்படி கொண்டு முன்னிலைப்படுத்துறாருன்னு கூட அவங்களும் நினைக்கல. சோ அவங்களும் நினைக்கல, ரஜினிகாந்த் சாரும் நினைக்கல. ஏன் நம்ம மீடியா எல்லாம் அவர் வடக்கேந்து வந்தார், அர்ஜுன் மூர்த்தி வடக்கேந்து வந்தாருங்கிறான், ஒருத்தன் என்னமோலாம் போடுறாங்க. தயவுசெய்து சமூகத்துல இதுல போடுறவங்க உங்களுக்கு விளம்பரம் வேணும்னா பல வழி இருக்கு. நல்ல மனசை நோடிக்காதீங்க. என்கிட்ட அவர் புதுக்கோட்டையை சேர்ந்தவர் வேலை அவரு கடுமையான கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு. அதனாலதான் நான் சொல்றேன், தயவு செய்து மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாம், நான் மீடியா எல்லாரையும் குறை சொல்ல மாட்டேன். மீடியாவோட நான் உளவுத்துறையில பணிபுரிஞ்ச காலத்துல இருந்து எனக்கு மீடியாவெல்லாம் பழக்கம். மீடியாவில் 80% நல்ல, அதாவது கடிமை. இன்னைக்கு அந்த நிருபர்கள் கஷ்டத்தான் பட்டு இருக்காங்க, ஓஹோன்னு கிடையாது. ஒரு 20% எப்படி பேசுறது, எப்படி கேள்வி கேட்கறதுன்னு தெரியாம சில கேள்வி எல்லாம் கேட்டு தமிழர் மணி சார்கிட்ட பேசும்போது கூட நல்லா தெரியுது. அருமையா பதில் கொடுக்கறாரு.
உங்களுக்கு என்ன சொல்றேன், அந்த சீனியர் நிருபர்கிட்ட நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப கொரோனா டயத்துல கூட நான் நிருபர்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து வேணுங்கிற உதவி எல்லாம் செஞ்சேன். காரணம் கேட்டா அவங்க கஷ்டத்துல இருக்காங்கிறத நான் உணர்றேன். நிருபர்கள்லாம் வந்து நிறைய பேர் கஷ்டத்துல இருக்காங்க. ஆனா வந்து ஒரு சில பேரு தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காண்டியும் ஒரு சில நண்பர்கள், கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கத்தினால அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு மனசு நோடிக்கிறாங்க. ஒரு கேள்வி கேட்டா அது அனர்த்தமா கேட்காம அதனால என்ன யூஸ்ஃபுல்னு கேளுங்க. என்னுடைய அடுத்த பதிவு ரஜினிகாந்த் ரசிகர்கள் என்னென்ன செஞ்சாங்க, என்னென்ன பண்ணிருக்காங்கிறத நான் இப்போ உங்களுக்கு தகவல் சொல்றேன். அதெல்லாம் பாருங்க. ரஜினி வந்து செய்ய அவர் செஞ்ச உதவி எல்லாம் யார் அவர் செஞ்சான்னா அவர் ரசிகர் செஞ்சானாங்க. அவர் நேரடியா வர முடியாத சூழ்நிலை உங்களுக்கே தெரியும். வெளியில வந்து அவர் வெளியில வரவிட முடியலையே. அவரை வெற்றி நிருபர்கள் கூப்பிடுறாங்க. ஒவ்வொன்றையும் அவரு ரொம்ப கஷ்டப்படுறாருங்கிறத தூத்துக்குடி போயிட்டு வந்த உடனே தெரிஞ்சுக்கிறோம். எந்த இடத்துலயும் அவர் ஏதாவது ஒண்ணு சொன்னா அவர் கருத்து வந்து மேலோங்கி நிக்குது. பொதுமக்கள் பூராமே அவர் மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்காங்க. இப்ப திமுக அதிமுகவுக்கு மாற்று அரசியல் மக்களிடத்துல எதிர்பார்க்கறாங்க. அது ஏன் நம்ம ரஜினிகாந்த் சார் ஏன் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கட்சி நடத்தினா அவங்கள வாழ்த்துவோம். அவருடைய கொள்கையை என்ன சொல்லல. இந்த கொள்கையை பாத்தீங்கன்னா இப்ப எம்ஜிஆர் ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அண்ணா இசம் சொன்னாரு. அண்ணா இசமா அப்படின்னு அப்படி கேள்வி பண்ணாங்க. எத்தனையோ பெரிய எவ்வளவோ கேள்வி பண்ணாங்க. அதை பத்தி கேர் பண்ணல. அப்ப வந்து தென்னகம், நமது எம்ஜிஆர் ரெண்டு பத்திரிகை தான். அது வந்து பஸ்ல வரும்போது கூட அது யாராவது பார்த்தோம்னா அவனை போட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி பயத்துல நான் ஒளிச்சு கொடுத்துருக்கேன் என்னுடைய நண்பர்கள்ட்ட. அந்த தென்னகம் கிருஷ்ணசாமி சார் ஆரம்பிச்சது. அந்த மாதிரி அவர் அண்ணா இசம் சொன்னா அவ்வளவு கேள்வி பண்ணாங்க. அதே மாதிரி இப்ப ஆன்மீக அரசியல் சொன்னா கேள்வி பண்றாங்க. அதை பத்தி அவர் பரல. ஆன்மீகம்னா என்னங்கிறது வெறும் இந்து மதம் நினைச்சிட்டு பேசுறாங்க. ஆன்மீகங்கிறது பொதுவான வார்த்தை. எல்லா மதமும் அதுல இருக்கு. எல்லா மதத்தையும் அவர் அனுசரிச்சு போறாரு. அவருடைய உயர்ந்த நோக்கம் நதியெல்லாம் இணைக்கணுங்கிற ஒரே உயர்ந்த நோக்கம் ஊழலற்ற அரசு வரணும். தமிழக மக்களுக்கு நம்மளால முடிந்த உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு நம்ம தோளோடு தோல் தயவு செய்து கை கொடுப்போம். அவர் நோகடிக்காம அவர் தொடர்ந்து பணியாற்றுறதுக்கு நம்ம ஊக்கம் கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.